மத்தியானத்து சாப்பாட்டுக்கு ஒரு தட்டைப்பயிர் குழம்பு செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி தட்டைப்பயிர் நல்லா வறுத்துட்டேன். ஊற வச்சு செய்கிறவங்க செய்வாங்க, நாங்கள் அப்படி இல்லை. இப்போ வறுத்த எண்ணெய் பாருங்கள், ஒரு சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 விசில் விட்டிங்கன்னா பயிர் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தட்டைப்பயிர் புளிக்குழம்பு செஞ்சுக்கலாம். அது தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி, சின்ன தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதே நல்லா நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். யாருக்காவது உங்களுக்கு குழம்பு தூள், சாம்பார் தூள் வேணுங்கிறவங்க, சத்து மாவு வேணுங்கிறவங்க நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த புளிக்குழம்புக்கு உங்களுக்கே தெரியும் காம்பினேஷன் முட்டை நல்லாயிருக்கும். அதனால் முட்டை வெந்துட்டு பாருங்கள். வெங்காயம் தக்காளி சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் குழம்பு தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம். மீன் குழம்பு, கத்திரிக்காய் பச்சடி, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இது வந்து கறி குழம்புக்கும் போட்டுக்கலாம். நான் வந்து பட்டை லவங்கம் மட்டும் போடலை, ஆனால் கறி குழம்புக்கு போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சின்ன முருங்கைக்காயும் ஒரு ஒத்த கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை எடுத்து போட்டு தட்டைப்பயிர் காராமணி குழம்பு, இந்த சைடு தட்டைப்பயிறுன்னு சொல்லுவேன். பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் நான் அரைச்சி ஊற்ற மாட்டேன், நீங்கள் வேணால் தேங்காய் அரைச்சி. இப்போ நல்லா உப்பு போட்டு நல்லா இதாகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தூள் போட்டுக்கலாம். குழம்பு நிறைய தேவைப்படுறதுனால நம்ம வந்து குழம்பு தூள் நிறையா போட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் வேறு அடுத்து எந்த பொடியும் போட தேவையில்லை. இப்போ நான் தக்காளி அரைச்ச சாறுலேயே தண்ணி வேணுங்கிற தண்ணி ஊற்றிட்டு நல்லா காய் வெந்தோன்னே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா தண்ணி ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பயிர் எடுத்து போட்டுக்கிடலாம். கடைசியில் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு காய் எல்லாமே சூப்பராக வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த புளிக்குழம்பு. அது இந்த நம்ம வீட்டு மசாலா பார்த்திங்கன்னா குழம்பு தூள் சூப்பராக இருக்கும். இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே வந்து பயிரை எடுத்து போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இறக்கிடலாம். பயிரை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம அப்படியே இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், பயிறு ஊற்றியாச்சு. இப்போ நல்லா ஒரு கொதி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா காய் பயிறு எல்லாமே கலந்து நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் சூப்பரான பாருங்கள், நல்லா சூப்பராக தட்டைப்பயிர் குழம்பு காராமணி போட்டு தட்டைப்பயிறு, முருங்கைக்காய், அதில் பார்த்திங்கன்னா முட்டை வச்சு போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கும் கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு வச்சா இது பார்த்திங்கன்னா மறுநாள் நாளைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த குழம்பு ரெசிபி போடுறேன், நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. குழம்பு தூள் வேணுங்கிறவங்க நம்மக்கிட்ட கமெண்டில் இது டைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சாம்பார் தூள், குழம்பு தூள், ஹெல்த் மிக்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட. சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு பாருங்கள், காராமணி போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு, அவிச்ச முட்டை, சாப்பாடு, வடகம், அரிசி வடகம். இதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. ரெசிபி போடுற பெரிய வீடியோவில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க.